கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி செல்வகுமார். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவாகி கருத்து கணிப்பு வெளியாயிருக்கிறது. கருத்து கணிப்பு எப்போதுமே ஆளுங்கட்சிக்கோ அல்லது எதிர்க்கட்சிக்கோ கடந்த காலங்களில் சாதகமா இருக்கும். மூன்றாவதாக எந்த ஒரு கட்சி வந்தாலும் அந்த கட்சிக்கு பெரும்பான்மையான கருத்து கணிப்பை கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த தேர்தல் அதையும் தாண்டி விஜய் அவர்கள் 10 முதல் 20 இடங்கள் வெற்றி பெறுவார்ன்ற மாதிரி பல்வேறு கருத்து கணிப்புகள், ஒரு சில கருத்து கணிப்புகள் 90 இடங்கள்ல வெற்றி பெறுவார்னு ஒரு கருத்து வச்சிருக்காங்க. ஒரு சில கருத்து கணிப்புகள் அதிமுக வெல்லும் இருக்காங்க. ஒரு சில கருத்து கணிப்பு திமுக வெல்லுன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க. கருத்து கணிப்புவே மக்கள் சரியான வியூகத்தை சரியான முறையில் எடுத்தாங்கன்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் வைக்கிருக்காங்க. 2 நாட்கள்ல வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. எப்படி சார் பாக்குறீங்க இந்த கருத்து கணிப்புலாம்? கருத்து கணிப்புகள் பாத்தீங்கன்னாக்கா எப்படி எடுக்கிறாங்கன்றது பாத்தீங்கன்னாக்கா நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நானும் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்த போயிருக்கேன். ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னாக்கா அவங்க கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்புன்றது பாத்தீங்கன்னாக்கா கருத்து கணிப்பு தான் அது. அது கருத்து திணிப்பா மாறிடக்கூடாது. இப்ப நடந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையா திமுகவை சொல்லியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு வட இந்தியக்காரர் பாத்தீங்கன்னாக்கா விஜய் வெற்றி பெறுவாரு அப்படின்னு இருக்காங்க. நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியா இருந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரவின்றவர் பாத்தீங்கன்னாக்கா அவர் 41% நான் விஜய் 41% வாக்குகள் வாங்குவார் இருக்காரு. அதுக்கு என்ன சொல்றேன், நான் 2 லட்சம் பேரை நான் ஆய்வு பண்ணேன் 10 அதிகாரி வச்சுலாம் சொல்றாரு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னாக்க எம்ஜிஆர் காலத்துல 1977 அவர் வர்றாருனாக்க அவர் அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சியில இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்களுக்கு அண்ணாவோட பயணிச்சு கருணாநிதியோட பயணிச்சு அவர் அங்க திமுகவை உடைச்சத்தே வந்தாரு. அவருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அறிமுகம், அந்த கட்சி பணி அரசியல் அனுபவம் இருக்கும்போது அப்படியே அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கொண்டு வைச்சார், ஜெயிச்சாரு. அது அவரோட விஜயை பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றது பாத்தீங்கன்னாக்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க அவர் ஒருத்தர்னாக்க அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னாக்க நம்ம உதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டியது இப்ப நிகழ்காலத்துல இப்ப 2000க்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க விஜயகாந்த். ஓகே சார். விஜயகாந்த் பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்துல இருந்தே அவர் பாத்தீங்கன்னாக்கா ஏபிசின்னு வாங்கல சினிமால சி சென்டர் பூராமே அவருக்கு அதிகமா பாத்தீங்கன்னாக்கா ரசிகர்கள் உள்ளது சி சென்டர் பூராமே கிராமத்துல இருந்தவங்க. இந்த கிராமத்துல இருந்தவங்க கிராமத்துல வலுவான செல்வாக்கு படைச்சவர், மக்கள் நல பணிகள் செஞ்சார் அவர். அதாவது அவங்க ரசிகர் மன்றங்கள் மூலமா அதாவது மக்கள் பணி செஞ்சாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு பட்டியல் சமூக மக்கள் நிறைய அவருக்கு பாத்தீங்கன்னா ரசிகரா இருந்தாங்க. காரணம் அந்த அலைவோசை படத்துல பாத்தீங்கன்னா போராட்ட வேங்கைகளான ஒரு பாடல் இருந்துச்சுங்களா, அந்த இது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய ரசிகர்களா இருந்தாங்க. அந்த அடிப்படையில அவர் வந்தாரு. இவரை விட ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை போட்டார். எங்க நம்ம இதே மதுரையில நம்ம தனக்கங்குள கம்மாயில போட்டார்ல. அவரு முதல் அவ்வளவு எழுச்சியோட ஒரு கட்டமைப்போட ரசிகர் மன்றத்தை அப்படியே அதுல இருந்தவங்க பூரா இங்க இருக்கு. இப்ப விஜய்கிட்ட இருக்கான் பாருங்க, விசிலஜாங்குஞ்சு இல்ல, அங்க பூரா இளமையிலேயே இருந்து ஒரு அரசியல் முதிர்ச்சியோட இருந்த எனக்கு தெரிஞ்ச நிர்வாகிகள்லாம் நானும் அந்த மாநாட்டுக்கு போய் கலந்துருந்தேன். ஓரளவுக்கு பக்குவப்பட்டவங்களால இருந்தாங்க. அவங்களாலேயே பாத்தீங்கன்னாக்க அவர் முதல் தேர்தலில் அவர் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ரெண்டாவதே பாத்தீங்கன்னாக்க அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு அந்த அளவு அவர் மெனக்கட வேண்டி இருந்துச்சு. இல்லைங்க சார், விஜய்க்கு அந்த கட்டமைப்பு இருக்குல்ல. நான் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். நான் விஜய்கிட்ட கட்டமைப்பு எந்த கட்டமைப்பு சொல்றீங்க? கூட்டமா வருதா? இப்ப இருங்க, அதாவது அப்ப பூராமே உணர்ச்சிகளை அடிப்படையில கொள்கை அடிப்படையில் இருந்தது. எப்படி திராவிட இயக்கம் வந்துச்சு? மொழிப்போர் இல்லைனாக்க திராவிட கட்சியில வந்திருக்காது. மொழிப்போர் அந்த பராசக்தி படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதுல ஒரு அது கதையா இருந்தா கூட அது ஒரு வரலாறு தான். அந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா அண்ணா ஆட்சியை பிடிக்கிறாரு. அந்த மொழிப்போர் மொழி பிரச்சனைகள் தான் வாழ்ச்சாரு. அது அப்படியே திராவிட கட்சியா மாற்றி அதுக்கப்புறம் கலைஞரால் தக்க வச்சு அதுல இருந்து பிரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது வேற ஒரு நிலைக்கு மாறி எவனாவது கொள்கை பேசுறானா? எவனாவது சொல்லுங்க. அதிமுக போய் கொள்கை கேளுங்க. அவன் அந்த திராவிட கொள்கையில பாத்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்கான். இன்னைக்கு அப்படி இருந்தானாக்க அவன் பிஜேபிக்கு போயிருக்க மாட்டானே. அவன் எங்கிட்ட ஒரு ஆட்சியை பிடிக்கணும், எவனாவது ஒருத்தர் வரணும், காலம் வரணும், கீழே விழுந்து போகணும். அப்ப அந்த அதிகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு போதை, அது தக்க வைக்கின்றதுக்காக அவன் போராடி இருக்கானே தவிர அதுக்குமே எப்படி மெனக்கிட வேண்டியதுனாக்க நாள்பட தேர்தல் அரசியலை பாத்தீங்கன்னா மாறி 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 இன்னைக்கு இன்னொரு பரிணாமத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு விஜய் கனவு காண்றாரு, நானும் கனவு காண்றேன், எல்லாரும் கனவு காணலாம். அந்த கனவுக்காக யாரும் கனவு காணும்னு சொல்ல முடியாது. ஆசைப்படலாம், அதுக்கு தடை கிடையாது. அதுக்காக உழைக்கணும். அதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குல்ல.
நான் ஆசைப்படலனாக்க நான் போய் அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும்னு ஆசைப்படலாம்ப்பா. நான் முதல்ல ஏரியாவில் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதை தாண்டி தான் நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம யோசிக்க முடியும். என்னோட அதாவது எனக்கு இருந்த அனுபவத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் தேர்தல் அரசியலில் நான் ஈடுபட்ட அடிப்படையில் நான் சொல்றேன். நான் யார் அங்க பக்குவப்பட்ட தலைவர் இருக்கா சொல்லுங்க. செங்கோட்டையன் மாதிரியான ஐயா இப்ப யாரு இப்ப செங்கோட்டையை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க எக்ஸ்பைர்டு, அவர் காலாவதியானவர், வேற வழி இல்லாம சும்மா பேருக்கு வச்சிருக்கானே தவிர அவர் தாண்டி யார் அங்க அனுபவஸ்தர்கள் எங்க இப்ப ஒரு தேர்தல் நடத்துறதுன்றது அவர் எளிதான காரியம் இருக்குங்களா? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த விஜய் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா ஓஹான்னு பேசுறாங்களே, திமுகல இருந்து ஏதாவது எதிர்ப்பு கொடுதான் பாத்தீங்களா? வரல. ஏதாவது கருத்து கணிப்பு குறித்து கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஜெயிச்சிருவோம் இதெல்லாம் போய் போலியானது இதை ஏதாவது பேசுனாங்களா? அமைதியா இருக்காங்க. காரணம் என்னாக்க அவன் மட்டும்தான் வேலை பார்த்திருக்கான்றது நான் திரும்பவும் சொல்றேன். நான் அதை தாண்டி ஒரு மாற்றம் வந்துச்சுனாக்க உண்மையிலேயே மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மக்கள் மத்தியில பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுன்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அதுவும் வரவேற்க வேண்டியது. நம்மள மாதிரி நடுநிலையாளர்கள் அது வரவேற்கே ஆகணும். ஏன் விஜயை நம்ம வந்து எதிர்க்கிறோம்னாக்க விஜய் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க இன்னும் பக்குவப்படாம கொள்கை தலைவர்கள்னா பேரே சொல்ல தெரியாம கொள்கைனா என்னன்னே தெரியாம உட்காந்துக்கிட்டு ஒரு இளைஞர்களை ஒரு தவறான ஒரு இந்த கல்ட்டு வர்ற மாதிரி அது மாதிரி வழி நடத்திக்கிட்டு இவன் வந்து புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனாவும், நிர்மல்குமார், இந்த யாரோ ஒருத்தன் அருண்ராஜோ யாரோ ஒருத்தர் இருக்கு, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சமூகத்துக்காக போராடி பல முறை சிறை கண்டவங்க மாதிரி அவங்கள வச்சுக்கிட்டு நான் ஆட்சி அமைப்பேன், ஒரு மந்திரி சபை வந்து அமைச்சாச்சு, நாங்க பனையூரில் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பதவியேற்பு நடத்த போறதெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். அவர் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்க அதை திரும்ப அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க. நம்ம ஏத்துக்கிறதே வேற வழியே கிடையாது. ஆனா இந்த கருத்து கணிப்பு எப்படி சார் பார்க்கலாம்? ஒண்ணுக்கு முன்னுக்கு பின்னான அதாவதுங்க கருத்து இங்க பாருங்க, நாம ஆரம்பத்துல இருந்து பேசிட்டே இருக்கோம். இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மனநிலையை மாத்திட்டாங்க. மனநாயகம் தான் இங்க யாருமே இங்க பாருங்க என்ன யார் கொடுத்தாலும் காசு வாங்கணும்ன்ற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தரவுகள் அடிப்படையிலும் மக்களோட வாக்காளர் நடத்தைகளின் அடிப்படையிலும் அதாவது வாக்காளரோட அட்டிடியூட் நடத்தின் அடிப்படைப்பட்ட நடத்த தேர்தல் இது. இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க ஜெயலலிதா இரும்பு பெண்மணி, அந்த அம்மா மக்கள் செல்வாக்கு அப்படி இப்படி இருந்துச்சு. அந்த அம்மா ஒரு வகையில் இரும்பு பெண்மணி தான், சர்வாதிகாரியா இருந்துச்சு. நிர்வாகிகள் பூராமே அங்க இருந்தவன் பூராமே பூரா வந்து உலக அரசியல் பேசுறவனா இருந்தேன் ஆறு சொல்லுங்க. ஓபிஎஸ், செல்லூர் ராஜு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலக அரசியல் படிச்சு 2 பிளாஸை படிச்சுட்டு வந்து வந்து தெரிந்தேன். யார் அடிமைகளா வந்து வச்சுச்சு, அதுக்கு பயந்தாங்க அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு ஃபார்முலாவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அம்மா அதாவது கடைக்கன் பார்த்தாலே ஒரு எளியவனுக்கும் யாரை நினைச்சாலும் இன்னைக்கு விடிஞ்சு எந்திரிச்சாதே மந்திரின்ற மாதிரி இல்லாட்டி நீ எந்திரின்ற சூழல் இருந்ததுனால பயம் இருந்துச்சு. அந்த அம்மாவும் அந்த அம்மாட்ட அந்த கட்டமைப்பு இருந்ததுனால அந்த அம்மா மேல அச்சம் இருந்ததுனால அந்த கட்டமைப்பை வச்சு அந்த அம்மா வெற்றி பெற்றுச்சு. அந்த நேரத்துல கலைஞர் இருந்ததுனால அந்த அம்மா இருந்த அந்த 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 அம்மா செஞ்ச வேலைகளை அவங்களால செய்ய முடியல. காசு கொடுக்கல. அந்த அம்மா காசு கொடுத்துச்சு. காசு கொடுத்தது ஒரு நிர்வாகி ஒரு வட்ட செயலாளர்கிட்ட போய் கொடுத்தா அந்த அம்மாவுக்கு பயம் இருந்துச்சு, அம்மா கொன்றும் இல்லாட்டி ஜெயில முடிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அதனால ஜெயிச்சுட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க எடப்பாடி பழனிசாமி இவர் பணம் கொடுத்து அந்த பதவி தக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருமே பணம் கொடுக்கலன்றாங்க. இப்ப நடந்த முறை தேர்தலில் வந்து பணமே கொடுக்கின்ற அப்ப மாறி வந்து இந்த காலகட்டங்களில் வந்து தேர்தலோட நிலையே மாறி பணம் இருந்தாதான் வெற்றி பெற முடியும்ன்ற ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. இப்ப அந்த பேச்சுக்கே வருவோம். இப்ப வரேன் பாருங்க நிர்வாகிகளை பூரா மக்களுக்கு சேவை செய்யணும்னா வந்து கூட்டம் கூடுறான் இல்ல சொல்லுங்க. மக்களுக்கு சேவை செய்யணும்னா கூட்டம் போடுறான். நல்லா பாருங்க அந்த இன்னைக்கு நேற்று வந்து விஜயோட நிர்வாகிகள்லாம் பாருங்க அந்த நாமக்கல் ஒரு பிள்ளை கூட்டிட்டு போய் படுக்கிறான். இதெல்லாம் சொல்லக்கூடாது. பெண்களை வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து இதாக பேசக்கூடாது. அதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம். அதை விட வந்து ஒரு பொம்பளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றா, வரணும் அரசியலுக்கு வரணும், அவங்க ஆளுமை இருக்கு, அவங்க எல்லாம் வரவேற்கணும். என்னப்பா ஏன் இந்த இதுல போய் ஏங்கிட்டு இவ்வளவு தூரம் கோடிக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துருச்சு? அந்த கோடிகளை வச்சு நீ வந்து சொந்த பகுதியில சொந்த மாவட்டத்துல நீ நன்மை செய்ய, அதன் மூலம் மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்தா மக்கள் தன்னால மக்கள் செல்வாக்கு கூடுது. அதை தாண்டி போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை வருதுல்ல. அது நான் அதாவது நான் வார்த்தையில இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருதுல. அப்ப அவ என்ன நோக்கத்துக்காக அரசியலுக்கு வர்றான்? போனா சம்பாதிக்கலாம், அரசியலுக்கு போனா சம்பாதிக்கலாம். அப்ப அதுக்கு எதையும் இலக்க தயாரா மக்கள்ன்ற நிலை இல்லை. இந்த இடத்துலதான் நம்ம மாறுபட்டு யோசிக்கணும். இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கட்சிக்கு போறா, அந்த கட்சியில அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றி வச்சுங்களே ஏமாற்றம் ஆயிருது. இப்ப இன்னைக்கு போறவன் பூராமே பாவம்
இளைஞர்கள் போற மாணவர்கள் நம்ம விஜய்க்கு வந்து நிறைய செல்வாக்கு இருந்தா கூட பணம்ன்றது ஒரு பிரதானமான ஒரு வேலையை பார்க்குது பாத்தீங்களா? ஆமாம். எத்தனை பேர் விலை இருக்க மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? பல எத்தனை பேர் பேரு பேசப்பட்டுச்சு, ஆனா உறுதியா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இல்லங்க உறுதினா என்ன எப்படி இருக்க? இல்ல இப்ப சொல்றாரு அது. ஆதவர்ஜுனா பெரிய ஒரு அரசியல் சாணக்கியர் அவரு. அவன் யாருங்க அவன்? அவன் போய் மாட்டின் அவன் போலி லாட்டி போய் அங்க போய் காசை வச்சுட்டு அவெல்லாம் அரசியல்வாதி ஏத்துக்கிற மாதிரி நம்ம பேசலாமாங்க நீங்க? இதெல்லாம் பேசு அவன் அந்த கருத்தை நீங்க பொதுமக்கள் கருத்தை சொல்றேன், நான் பொதுவான நடைமுறை சொல்றேங்க. யதார்த்த அரசியல் பேசுங்க நீங்க. யதார்த்தமா உங்க பகுதியில வந்து பாத்தீங்களா இருந்தானாக்க உங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 500 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. 200 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க திமுக ஓட்டு, மிச்சம் 300 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க 300 ஓட்டு வந்து பொது ஒரு நடுநிலையாளர் இருந்தா கூட ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக இருந்தா கூட அந்த 100 அதிமுக வச்சுக்க 100 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க கணக்கெடுக்கப்பட்டு அந்த 100 ஓட்டு 5ஆ பிரிஞ்சதுல. நான் சொல்றது விளங்குதா? ஓகே சார். இப்போ 200 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க அதிமுக வச்சுக்கோங்க, திமுக 200 ஓட்டு 100 ஓட்டு தான். இந்த 200 ஓட்டை அவங்க தக்க வச்சுக்கிருக்கும் போது 100 ஓட்டு 6ஆ பிரியும் போது யாருக்கு அந்த ஓட்டு விழுந்துடும் போது அந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய இதா போயிருதுல. இன்னைக்கு வர்றவங்க பூரா இன்னைக்கு நான் விஜய்க்கே ஓட்டு போட்டுருவாங்களா எல்லாருமே? இப்ப புது வாக்காளர் வந்து 20 லட்சம் 20 லட்சம் ஓட்டுமே விஜய்க்கு போட்டுருவாங்க, என்ன கணிப்பு இருக்கு சொல்லுங்க? அப்ப திமுக பார்த்த வேலை என்னன்னாக்க அவங்களோட வாக்குகளையும் நமக்கு வராத வாக்குகளையும் வேலை பார்த்து அவங்க வாக்களிக்க வச்சிருக்காங்க. அது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கிரவுண்ட் லெவல்ல பார்த்துருக்காங்க. இந்த வேலையை எந்த கட்சியிலும் பார்க்கலன்னு சொல்றேன். இது என்னோட கணிப்பு. இதை தாண்டி இந்த பணநாயகத்தெல்லாம் தாண்டி வந்துட்டா உண்மையிலேயே நம்மளும் விஜய மக்கள் தலைவராக ஏத்துக்கிறோம். வேற வழியே கிடையாது. வைகோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறார் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலையோ? அவர் வருஷம் பூரா தானே அதிசயத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு என்ன ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேசுவாங்க. நம்ம திமுகவுக்கு ஆதரவா நம்ம பேசல, நம்ம திமுகவுக்கு ஆதரவான ஆளும் கிடையாது நம்ம. அது அதாவது திமுக திருப்பி ஆட்சி அமைச்சா நடக்கக்கூடிய கொடுமைகளும் நமக்கு தெரியுது, தெரியாமல இல்ல என்ன. ஆனா சரியான எதிர்ப்பு ஆள் இல்லைன்றது நான் சொல்ல வரேன். ஒரு கட்டமைப்போட வேலை பார்க்க பணியாற்றுவதற்கு ஆட்கள் இந்த களத்துல இல்ல. விஜயுமே அப்படி சொல்றீங்களா? விஜய் நான் தான் உங்களுக்கு மாற்றுன்னு சொல்லி அது மாற்றுனாக்க இப்ப வந்து மாற்று இல்ல. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ கட்டமைப்பா உருவாக்கி அரசியல் பயிற்சி வகுப்புகள் நடந்து அவர் தெருவா வந்து எல்லாம் பண்ணி போயிருந்தாவே அது வேற மாதிரி இருந்திருக்கான். நான் என்னோட அதாவது எனக்கு நேர் எதிராக நடந்தது என்னன்னாக்க இங்க ஒரு பூத்து இருக்குனாக்க அங்க யார் கடைசி வரைக்கும் இருந்தா, யார் அந்த வாக்குகளை கொண்டு போய் செலுத்தினா, யார் இந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஆதரிச்சு கிராமங்கள்ல மற்ற விஷயங்களை இதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு இடத்த பார்த்துட்டு 10 இடங்களை பார்க்க முடியாது. இறுதியா இப்ப வேற ஒண்ணுமே என்ன, இன்னைக்கு என்ன 48 மணி நேரம், ஒரு 72 மணி நேரத்துல நமக்கு 72 மணி நேரத்துல நமக்கு 72 மணி நேரத்துல நமக்கு விஷயம் தெரிஞ்சு போகும். 72 மணி நேரம் எல்லாம் தெரிஞ்சு போகும். யார் வர்றா, யார் வர போறான்றது. இந்த இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னாக்க மக்களோட இதுக்காக ஒரு என்ன சொல்ல வர்றது, அவன் இருப்பை காட்டிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வேண்டியது, அதை வந்து விஜய்க்கின்ற வாய்ப்புன்றது இல்லைன்னு திட்டமா சொல்றீங்களா சார்? என்னோட அரசியல் அனுபவத்துல எனக்கு இருக்க சிற்றறிவின் அடிப்படை அந்த அளவுக்கு போய் வெற்றி பெற அளவுக்கு வந்து வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். அதை தாண்டி வந்திருந்தா மக்கள் செல்வா உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவர் யாரு? விஜய். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்மளும் ஏத்துக்கிட்டே வேணும். ஓகே சார், நன்றி. நன்றி.